எல்லாத்துக்கும் வணக்கம். இது மிகப்பெரிய கிரிமினல் வழக்கு மற்றும் அவேர்னஸ் வீடியோ கூட. நான் காக்னிசன்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறப்ப கோயம்புத்தூர் மற்றும் சென்னையில் இருக்கிற சில ஹெச்ஆர் மற்றும் மேனேஜ்மெண்ட் பதவியில் உள்ள சில பொறுக்கி சைக்கோக்கள் கம்பெனியில் தெரியாமல் சட்டவிரோதமான தகுதி இல்லாதவர்களை இன்டர்வியூ தேர்வு செய்ய சொன்னாங்க. இந்த ஊழலை சிஇஓ வரைக்கும் கம்ப்ளைண்ட் செய்தேன். இந்த வழக்கை பற்றி விரிவாக கீழே உள்ள வீடியோ லிங்கில் இருக்குது. அதன் மூலம் வேலை இழந்த சில சைக்கோ நாய்களும் இன்னும் அதே கம்பெனியில் ஏமாற்றி வேலை செய்யும் சைக்கோக்களும் ஹேக்கர்ஸை யூஸ் பண்ணி என்னுடைய சிம்மு க்ளோனிங் அண்டு மிரரிங் செய்து ஆதார் டேட்டாவை ஹேக் செய்து தமிழ்நாடு கோயம்புத்தூரில் இருக்கிற குறிப்பிட்ட ஜாதியினருக்கு எதிராக திருப்பி வார்டு மெம்பர், எம்எல்ஏ, மினிஸ்டர் இவர்களுக்கு எதிராகவும் திருப்பி நான் என் குடும்பம் சாப்பிட்ற பால், உணவுப் பொருட்கள், நச்சுக்கள் கலந்து என் அப்பாவுக்கு கேன்சர் வரும்படி செஞ்சுருக்கானுங்க. மற்றும் அவருடைய முகத்துலேயும் பாதிப்படைகிற மாதிரி செஞ்சுருக்கானுங்க. என்னுடன் தங்கியிருக்கும் என்னுடைய அக்காவுக்கும் உடல்நிலை பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கானுங்க. ஜிபிஎஸை பொருத்தி கார், பைக்கு செல்லும்போது ஆக்சிடென்ட் செஞ்சுருக்கானுங்க. எனக்கு என் குழந்தை உட்பட எல்லாத்துக்கும் ஃபுட் பாய்சன் ஆகிருக்கு. நான் வாழ்ந்த நீலாம்பூர் ஏரியாவிலும் இப்போ வாழ்கிற விலாங்குறிச்சி ஏரியாவில் வீட்டு பக்கத்தில் குடியிருக்கிற பழைய குடும்பத்தை எல்லாத்தையும் காலி செஞ்சு அவர்களுக்குரியவங்களை தங்க வச்சு என்னையும் என் குடும்பத்தையும் மானிட்டர் செய்து கொலை செய்கிற முயற்சி செய்கிறானுங்க இந்த சைக்கோவை. இதில் சில போலீஸ் அதிகாரிகளும் சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள அதிகாரிகளும் இந்த கிரிமினல்ஸ்க்கு உடந்தையாக இருக்கிறாங்க. சொந்தக்காரன் சொல்கிற சில சில்லற நாய்களும் என்னுடைய டேட்டாவை பணத்துக்காக ஷேர் செய்கிறானுங்க. இந்த வீடியோ மூலம் கோவை அந்த ஏரியாவில் உள்ள வார்டு மெம்பர்ஸ், எம்எல்ஏ, மினிஸ்டருக்கும் மக்களுக்கும் அவேர்னஸ் ஏற்படுத்தி இந்த கிரிமினல்ஸை பற்றி இம்மிடியட்டாக ரிப்போர்ட் செய்யுங்க. இந்த கும்பல் சிலரை பணத்தை கொடுத்தும் சில குடும்பத்தை த்ரெட்டன் செஞ்சும் இல்லீகலான வேலையை செஞ்சிட்ருக்கானுங்க. நான் சிஎம் மற்றும் பிரைம் மினிஸ்டருக்கு ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். நடுநிலையான நியாயமான போலீஸ் அதிகாரிகள் மூலம், சிபிஐ மூலம் இந்த வழக்கில் குற்றவாளியாக இருக்கிற சைக்கோக்களுக்கு அதிகபட்ச தண்டனையாக மரண தண்டனையும் விதிக்க வேண்டும்னு கேட்டுக்கிறேன். இந்த வழக்கை யாரும் அரசியல் செய்ய வேண்டாம். இந்த கிரிமினல்ஸ் ஜாதி ட்விஸ்ட் செய்து ஹேக்கர்ஸை பயன்படுத்தி குற்றங்கள் செய்கிறாங்க. கட்சியே இல்லை. இந்த ஜாதி வெறி பிடிச்ச மக்களையும் சைபர் கிரிமினல்ஸ் குற்றங்கள் செய்ய யூஸ் பண்ணிக்கிறானுங்க. இனிமேல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி நிறைய நன்மைகளும் நடக்க போகுது. அதே சமயத்தில் நிறைய குற்றங்கள் நடப்பதற்கு சான்ஸ் இருக்குது. இதை சார்ந்த குற்றங்கள் நடக்காமல் இருக்க கவர்மெண்ட் சரியான பாலிசி கொண்டு வர வேண்டும். இந்தியா எல்லா வளமும் இருக்கிற விவசாய நாடு. எப்போது விவசாயி இருக்கணும், ஏன் இன்னும் ஆகலைன்னா இங்கே இருக்கிற 80% மக்களே கிரிமினல்ஸ் தான். பணத்துக்காக டேட்டா லீக் பண்ணுறது, உணவுப் பொருட்கள் நச்சுக்கள் கலப்பது, ஏன் குழந்தைங்க சாப்பிட்ற டானிக்கில் கூட நச்சுக்கள் கலந்து அதில் குழந்தைங்க செத்துருக்காங்க. மெடிக்கல் கிரைமு, நாட்டுப்பட்டியல் இல்லாமல் கிரிமினல்ஸ் கூட குழந்தையாக இருப்பது, வேலை செய்கிற இடத்துக்கு கம்பெனிக்கே துரோகம் செய்வது, இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். இவங்க திருந்தன்னா அரபு எமிரேட்ஸில் இருக்கிற மாதிரி கடுமையான சட்டங்களை செயல்படுத்தும் போது தான் நாட்டையும் இந்த மக்களையும் சரி செய்ய முடியும். நான் சைபர் கிரைம் பற்றி ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே சிபிஐ மற்றும் பிரைம் மினிஸ்டருக்கு மெயில் அனுப்பியிருக்கிறேன். பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்க்கு மெயில் அனுப்பியிருக்கேன். அவங்க சென்சார் சாதி மற்றும் புதிய ஆப் டெவலப் செய்து அதன் மூலம் நம்முடைய ஆதார் இன்ஃபர்மேஷன் பயோமெட்ரிக் மூலம் பாதுகாக்க முடியும். மற்றும் நம்முடைய பேரில் இருக்கிற டூப்ளிகேட் சிம் அண்டு ரிப்போர்ட்டு பிளாக் செய்ய முடியும் நம்மளால். கவர்மெண்ட் நல்ல நடவடிக்கை எடுத்திருக்காங்க. ஆனாலும் இன்னும் இந்த குற்றவாளிகள் சிம் க்ளோனிங், மிரரிங் மூலம் ஹேக் செய்து மற்றவங்க பேரில் சட்டவிரோதமான செயல்களை செய்துட்ருக்காங்க. கடுமையான சட்டங்கள் பிறப்பித்து குற்றம் இல்லாத நாடகம் மாற்ற வேண்டும்னு கேட்டுக்கிறேன். இந்த வழக்கில் இருக்கிற ஆதாரங்களை க்ளவுடு மூலம் ஷேர் பண்ணுறேன் சிபிஐக்கு. நான் எல்லோரும் சமமான நினைக்கிறோம். எந்த ஜாதி மதம் எதிரானவும் இல்லை. நான் அந்த வழக்கில் இருக்கிற குற்றத்தை கிரிமினலையும் வெளிப்படுத்தி இருக்கிறேன். யாரையும் நான் பொதுவாக சொல்லவில்லை. அதுலேயே எத்தனையோ பேர் நல்லவங்களும் சோசியல் ஆக்டிவிட்டீஸும் இருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு அண்ணாமலை ஒரு லீட்ரு, நல்ல லீட்ரு. சூரிய ஃபேமிலி எடுத்துங்க, அகரம் ஃபவுண்டேஷன் உருவாக்கி எத்தனையோ குழந்தைங்களை படிக்க வச்சுருக்காங்க. அந்த மாதிரி சில போலீஸ் அதிகாரிகளும் ரோல் மாடலாகவும் நாட்டுக்காக நேரங்காலம் பார்க்க வேலை செய்கிற அதிகாரிகளும் இருக்காங்க. அதேமாதிரி காக்னிசன்ட் கம்பெனி மேலே எந்த தவறும் இல்லை. அங்கே இருக்கிற கிரிமினல் கும்பல் தான் இல்லீகலாக கம்பெனிக்கு துரோகம் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த சைக்கோ நாய்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இந்த வழக்கை பற்றி சில ப்ரூஃப்ஸ் சிலவற்றை மட்டும் இந்த வீடியோவில் அட்டாச் செய்கிறேன். தேங்க்யூ.
ஒன்று புரியல, இந்த இதில் இருக்கா செட்டில் தான் இது. வாய்ஸ் எல்லாமே இதாகும், ரெக்கார்ட் ஆகும், கேடெல்லாம் ஆகாது, கேட்கலாம். ஒன்லி கேட்டுக்க முடியும். உங்களை எங்கே போகிறோம் லொக்கேஷன் எங்கே போகிறீங்க என்ன பண்ணுறீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். மிச்சப்படி வேறு எதுவும் பண்ண முடியாது. இல்லை, நம்ம போகிற லொக்கேஷன் தெரிஞ்சுக்கலாம், நம்ம என்ன பேசுகிறோன்னு தெரிஞ்சுக்கலாம். உள்ள வண்டியில் உட்காந்துட்டு பேசுகிறது எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஆமாம்.